ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அவன் பொன்னன். அப்போது ஒரு பெயர் எவ்வகை பெயர்னு கேட்டிருக்காங்க. அப்போது இது வந்து ஒரு உயர்திணை பெயர். பெயர் வந்து என்னது, உயர்திணை அக்கிரணை ரெண்டுமே நம்ம பொருட்பெயர் தான் சொல்லுவோம். ஸோ ஆன்சர் பொருட்பெயர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்துவது எது? அதாவது இப்போ திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். இங்கே செய்யப்படும் பொருள் என்னது? திருக்குறள், அப்படி தானே? அப்போது திருக்குறளை அப்படிங்கிறப்போ அது இரண்டாம் வேற்றுமை விரும்பு ஐங்கிறது இருக்குது, அப்படி தானே? அப்போ இதுக்கு ஆன்சர் இரண்டாம் வேற்றுமை. ஓகேங்களா? அப்புறம் கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்சத்தை தேர்வு செய்ய. சரி, ஓகே. ஆல முடிகிறது பெயரச்சம் எடுத்துருவீங்க. தைத்த சட்டை. ஓகே. அடுத்து பாருங்கள், குழல் கேட்டு மகிழ்ந்தாள். அப்போ குழல்ன்றது கருவி, அதுலேருந்து ஒரு இசை கேட்டு தான் மகிழ முடியும். அப்போ கருவி வந்து இசைக்கு ஆகி வருது. ஸோ அப்போ இது கருவியாக பெயர். பருப்பு உள்ளதா? அப்போ கடைக்கு போய் கேட்குறோம் அப்படின்னா நம்ம அதை பெற்றுக்கொள்ளல், அப்படி தானே? பெற்றுக்கொள்ளலுக்காண்டி கேட்போம். அப்போ குழல் வினா. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ்.